Y2K சமையல். இன்னைக்கு இட்லி அரிசி இல்லாமல் பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டான இன்ஸ்டன்ட் தோசையும் அது கூடவே நல்ல காரசாரமான சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இந்த தோசை உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இன்ஸ்டண்ட்டாக தோசையும் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு தோசைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த ரவை நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுற ரவை தான். அது வறுத்ததாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை 2-3 டைம் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நம்ம எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற அவல் தான். அது சிகப்பு அவலாக இருந்தாலும் சரி, ஒயிட் அவலாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவலை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அவலும் ரவையும் தனித்தனியாக நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தோசைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இந்த வரமிளகாயை சுடுதண்ணியில் 2-3 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இதை அரைக்கும் போது நமக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வரமிளகாய் மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு துண்டு வெல்லம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது வெங்காயத்தில் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டாலே போதும். அடுத்தது சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட 5 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். எப்போவுமே பூண்டை பேஸ்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக சட்னிகளுக்கு தாளிக்கும் போது இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் அதை தொடர்ந்து வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை வரமிளகாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி ஒரு கெட்டியான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். நான் யூஸ் பண்ணியிருக்க வரமிளகால காரம் கம்மியாக இருக்குன்றனால 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை கூட்டி குறைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காக கெட்டியான கன்சிஸ்டன்சியில் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த சட்னி அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச ரவையும் அவளையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் ரவை அவல் ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் ரவையிலையும் அவல்லையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி அதை நல்லா வடித்து ஆட் பண்ணிக்கலாம். ரவையையும் அவளையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 மூடி எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. பாருங்கள், திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு மாவு கிடச்சிருச்சு. இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை அரைச்ச உடனே தோசை சுடுறதுனால இதில் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை ஒரு 2-3 மணி நேரம் கழித்து ஊற்றுறதா இருந்தால் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ண வேண்டியதில்லை. தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தோசை சுடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி ஊத்தாப்பம் மாதிரி லைட்டாக அரடி விட்டுக்கலாம். தோசை ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே இருக்கட்டும். அதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக திருவன கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் வெங்காயமும் வேகணுன்றதுக்காக அது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
தோசை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு சைடு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயமும் தோசையும் சூப்பராக வெந்துருச்சு. நம்மளுக்கு தேவையான ஸ்பாஞ்ச் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் நல்லா ஆறிடுச்சு. பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக கெட்டியான காரசாரமான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறக்கே கலர்ஃபுல்லான சட்னியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த தோசையும் நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. எவ்வளோ செஞ்சாலும் பத்தாதுன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்ச் தோசை, அது கூடவே காரசாரமான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியான ரெசிபி தானே. இந்த இன்ஸ்டன்ட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.